ஓகே, எங்களுக்கு குயிக் புக் நல்லா தெரியும்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் தெரியுமான்றதை பாருங்கள். குயிக் புக்கில் வந்து ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி? ஓகே, ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரத்தில் பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த ப்ரொஜெக்ட் விண்டோக்குள்ளே இருக்கிற நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் காட்டுது. ஓகேயா, உங்களை இந்த அடிப்படையில் காட்டாது, பிளாங்காக தான் காட்டும். நீங்கள் ரைட் சைட் அப்போ கொண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ ப்ரொஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதில் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு நியூ ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டுவோம். இதில் பிகினிங்கில் பாருங்கள் ப்ரொஜெக்ட் நேம் கேட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட் எந்த மாதிரியான ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய போகிறீங்களோ அந்த ப்ரொஜெக்டுடைய நேமை போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் ப்ரொஜெக்ட் செய்ய போகிறோம்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் ப்ரொஜெக்ட்னு போட்டலாம். ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் நேமை போட்டுட்டு பின்னால் கிளைண்ட் அப்படின்னா எங்கள் கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் டீட்டெயிலாக வீடியோ செஞ்சுருக்கிறோம். கஸ்டமர் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டது எப்படி, கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்றது அந்த வீடியோஸை பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துக்க. அந்த க்ரியேட் பண்ண கஸ்டமர் உங்களுக்கு இன்றைக்கால செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அந்த க்ரியேட் பண்ண கஸ்டமர் இன்றைக்கால உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளும். அப்புறம் எந்த டேட்டில் இந்த ப்ரொஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டார்டிங் டேட்டை போட்டு அசைன் டூன்ற இடத்துல ஒரு யூசர். அப்போ இது யார், நாங்கள் யூசர் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அவங்கள பெர்மிஷன் கொடுக்குறது எப்படின்லாம் டீட்டெயில் வீடியோ செஞ்சுருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி அப்போ 4-5 யூசர்ஸ் இருக்கிறாங்க. அதில் எந்த யூசர்ன்றது நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகி அந்த ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு பின்னால் நாங்கள் அந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே நாங்கள் கிளாஸில் படித்த மாதிரி, எங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் படித்த மாதிரி இன்வாய்ஸ் செய்யலாம், பில் போடலாம். அந்த செஞ்ச அத்தனை விஷயங்களும் இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயில் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஆட் ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இன்வாய்ஸ், ரிசீவ் பேமெண்ட், எக்ஸ்பென்ஸ், எஸ்டிமேட், டைம் என்ட்ரி, பில், பர்ச்சேஸோடு இதெல்லாம் டீட்டெயிலாக தந்துருக்குறாங்க. இந்த ப்ரொஜெக்ட் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இன்றைக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஓகேயா, அதில் இந்த ப்ரொஜெக்ட் எடுத்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஓவியூ வச்சுருக்குறாங்க, ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்குறாங்க, டைம் என்ட்ரி வச்சுருக்குறாங்க. ஓவியூவில் பாருங்கள் இந்த ப்ரொஜெக்டுடைய இன்கம் காட்டியிருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் இது இன்வாய்ஸ் ஒன்று போட்டு இருக்கிறோம், மசூட்டியில் இன்கம் காட்டியிருக்கிறாங்க. காஸ்ட் போட்டு இருக்கிறோம், காஸ்ட்டை காட்டிக்கிறாங்க. காஸ்ட் வந்து 2 வகையான காஸ்ட் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அவலி காஸ்ட், அது மாதிரி ப்ரொஜெக்ட் எக்ஸ்பென்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. ஓகே, இது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்றைக்கி இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி மேப் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள் 84% ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஓப்பன் இன்வாய்ஸ் எவ்வளோன்றதை காட்டியிருக்கிறாங்க. இன்வாய்ஸ் ஓடியூவாக இருந்துச்சுன்னா ஓடியூவை காட்டும். இது மாதிரி ட்ரான்சாக்ஷன் போய்த்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இன்றைக்கி டைப்ன்ற இடத்துல இப்போ இன்வாய்ஸ்ன்றது ஃபில்டர் பண்ணிக்கிற சொல்லிட்டு இன்வாய்ஸ் காட்டுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்டிமேட் பார்க்கலாம், ரிசிப்ட்ஸ் பார்க்கலாம், எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ப்ரொஜெக்ட் சம்மந்தமான ரிப்போர்ட்டை வந்து ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்டுக்குள்ளே போய்த்து ப்ரொஜெக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே போய்த்து உங்களுக்கு இன்றைக்கி ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்லேயும் நான் டீட்டெயிலாக நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். அக்ரூவல் பேசிக்ஸ், கேஷ் பேசிக்ஸ் ரிப்போர்ட்டை எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் டீட்டெயிலாக தெளிவாக பேசுவோம்.